வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். கண்ணம்மாவோட அக்கா ஹஸ்பண்ட் கண்ணம்மாவோட அக்காட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, மாமா எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னே தெரியல, அதனால நான் மாமா கூட போய் படுத்துக்கிறேன், அத்தையை வந்து உன் கூட படுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா இப்போது சாந்தியோட ரூமுக்கு வராங்க. தூக்கமே வரமாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு தூக்க மாத்திரை போடுறதுக்கு பதிலாக 4-5 மாத்திரையை போட்டுட்டு ஒரேடியாக தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க. ஊர்க்காரங்களாம் அவங்க அப்பாவை பார்த்து துரோகின்னு சொன்னப்போ அவர் மனசொடைஞ்சு போயிட்டாருடி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மாவோட அம்மா. இந்த மாதிரி இவர் மனசு விட்டு போய் நான் பார்த்ததே இல்லைடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இவரை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை கண்ணம்மாவை நினச்சி வருத்தப்படுறதானே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி தம்பி நல்ல தம்பி தான், அது அம்மா பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவை விட்டுட்டு வந்தாதான் நான் உன்கிட்ட பேசுவேன்னு அந்த சௌந்தர்யா அம்மா சொல்லிட்டாங்கன்னா பாரதி தம்பி ஒருவேளை கண்ணம்மாவை விட்டுருவாரோ அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா வேற பணக்கார இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டு போயிருக்கிறா, அவங்க ஏதாவது என்னோட பொண்ணை பண்ணிடுவாங்களோன்னு நினச்சி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சாந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் கண்ணம்மா இப்போ அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன் கண்ணம்மா அழுற அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கண்ணம்மா மேலே கையை போடுறாரு. கண்ணம்மாவுக்கு உடனே அவங்களோட சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. பயந்து போய் அலற ஆரம்பிச்சிட்றாங்க கண்ணம்மா. தொடாத, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு கண்ணை மூடிட்டு ரொம்ப பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறாங்க. சத்தம் கேட்டு இப்போது சௌந்தர்யா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. வெண்பா அப்பா செல்வத்தை சொல்லி என்ன சத்தம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. செல்வம் வந்து என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்குறாரு பாரதிட்ட. ஒன்றும் இல்லை அங்கிள், கண்ணம்மா ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பா போல், அதை நினச்சி தான் பயந்து கத்திட்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு பாரதி. கண்ணம்மா இப்போது பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு பாரதி, நான் ஏதாவது கத்துனேனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கண்ணம்மா, நீ நல்லா தூங்கிட்டு தான் இருந்த அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. செல்வம் அங்கிள் நமக்கு தண்ணி வேணுமான்னு கேட்குறதுக்காக வந்தார், அந்த சத்தம் கேட்டு தான் நீ முழிச்சு பார்த்த அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சௌந்தர்யாட்ட போய் இப்போது செல்வம் சொல்கிறாரு, அந்த கண்ணம்மா பொண்ணு ஏதோ கனவு கண்டு பயந்துருக்கும் போல அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா என்ன பைத்தியமா அப்படின்னு ஷர்மிளா கேட்குறாங்க. போயும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறானே இந்த பாரதி, இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா பாரதிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி பாரதி, என்னால் தானே எல்லோரும் முன்னாடி உனக்கு அவமானமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. சைக்கலாஜிக்கலாக நீ ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கிற, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. நம்ம சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு. நீங்கள் உள்ளே படுத்து தூங்கு, நான் வெளியில் போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. நீ ஏன் பாரதி வெளியில் போய் படுக்கிற, நான் வேணா வெளியில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஏற்கனவே உள்ளே படுத்துருக்கிறப்பயே நீ பயந்து கத்துன, வெளியிலலாம் படுக்க வேணாம் கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. பாரதி இப்போது வெளியில் இருக்கிற ஊஞ்சலில் படுக்கிறாரு. கொசுக்கடி வேற பயங்கரமாக இருக்குது, தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு மஸ்கிட்டோ காயிலாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பாரதி. என்னால் தான் பாரதிக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் இப்போ சௌந்தர்யா மறுநாள் காலையில் எழுந்து வந்து பார்க்குறாங்க. பாரதி அந்த ஊஞ்சலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. சீக்கிரமாகவே சௌந்தர்யா மனசு மாறி பாரதி கண்ணம்மாவை ஏற்றுப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.